அதில் வேறு பக்கத்தில் எப்படியா கையை எப்படி பாருங்க, நல்லா இருக்கிறீங்களா சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களா, இன்னும் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாரு. அப்படி சொல்லும் போது நமக்கு மட்டும்தாங்க இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்து வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இந்த மாசத்துல ஆண்டவர் இந்த 11வது மாசம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த மாபெரும் ஒரு இரக்கம் உள்ள வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. வாய்ப்பே கிடையாது அவளுக்கு அந்த ஆசீர்வாதம், வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே இல்லை, ஆகாது. அல்லேலூயா. ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வந்தவளுக்கு ஆண்டவரே விழுந்து போகிற அளவுக்கு அப்படியே என்ன சொல்றது, வியந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஸ் அப்படியே உண்டாக்கிட்டான். யாரவா? அவதான் தோத்துரும். அல்லேலூயா. ஆண்டவரே அப்படியே வியந்து போகிற அளவுக்கு அப்போ ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அப்படின்னா அப்போ ஆண்டவர் கூட நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னா, அவரை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? வராதா உங்களுக்கு? இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ற, அதாவது இம்ப்ரெஸ்ன்றது எங்க ஆயிடுச்சுன்னு சொன்னா, இப்போ எல்லாரும் யோசித்திருப்பீங்க, அல்லேலூயா, இதை தான் சொல்லுவார் வேற அப்படின்னு. உங்க விருப்பத்தின்படி அது ஆக கடுவது. அல்லேலூயா. அங்கதான் இம்ப்ரெஷன் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மனைவி அன்னைக்கு காதலியா இருக்கும்போது நேரம் தெரியாது, பணம் பர்ஸு தெரியாது, எங்கிருந்து வாங்குறதுன்னு தெரியாது, ஆனா வாங்கின்னு போய் அங்க நின்ட்டோம். ஆனா அதே காதலி மனைவி ஆயிட்ட பிறகு இதை விட்டு எங்கேயும் சுத்தி நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அன்பான குடும்பம், அருமையான இல்லற வாழ்வு, ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பம். அல்லேலூயா. கணவர் வேலைக்கு போயிருக்கிறாரு, மனைவி வீட்டில இருந்து தன் கணவருக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதில் என்னன்னு சொன்னால், அன்னைக்கு பார்த்தா அரிசி கொஞ்சம் தான் அரிசி இருக்குது. அந்த கொஞ்சம் அரிசியை சாப்பாடு வடிச்சிட்டா, பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டா, கணவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. கணவர் வந்து சாப்பிட்டுட்டு எதனா வச்சார்னா அதுலேருந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியுடைய எதிர்பார்ப்பு கணவனுக்காக காத்துட்ருக்கிறா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? என்ன குடும்பம்? அன்பான குடும்பம். அல்லேலூயா. இந்த அன்பான குடும்பத்தில் மனைவி கணவனுக்காக காத்துட்டு இருக்கிறா. கணவர் கொஞ்சம் லேட் ஆகுது, வராரு. ஆனால் வந்த உடனே என்ன பண்ணுறா, மனைவி கைக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து கையெல்லாம் கழுவிட்டு வந்து அவர் துடைச்சி அவரை எடுத்துன்னு போய் உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருக்கிறா. பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. அவர் பேச என்ன பண்ணுறாரு, இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. என்ன கணவரே? அன்பான குடும்பம். அன்பான குடும்பம்னா கணவரும் அன்பா இருக்கணும், மனைவி தானே அன்பா இருக்கணும். இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அப்படியே பார்த்த உடனே மனைவி பார்க்குற மகிழ்ச்சியாக அவங்க என்ன பண்ணாங்க, சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படியே புருஷங்கிட்ட அப்படியே பேசுறாங்க. பேசுறத பார்த்தோடனே அவர் புருஷன் என்ன பண்ணாரு, மகிழ்ச்சியை பார்க்குறாரு, சந்தோஷத்தை கொஞ்சம் கூட சலனமே இல்லை. மனைவி கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா, ஏதாவது கொஞ்சம் மிச்சம் மீதி வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாத்தையும் தின்னுட்டீங்களே அப்படின்னு மனைவி சொல்லவே இல்லை. அவள் பொன்முருவலோடு கூட மகிழ்ச்சியோடு கூட தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து விட்டு அவன் என்ன பண்றா, மகிழ்ச்சியா இருக்கிறா. இதை கணவர் பார்க்குறாரு. கடைசியில் குண்டான பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. என்னம்மா சாப்பாடு எதுவுமே இல்லையா அப்படின்னா, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க, நீங்கள் வரது லேட் ஆச்சுல, பிள்ளைங்களெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு மட்டும்தாங்க வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே போனார், பெட்ரூமில் உட்காந்தாரு. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். திடீர்னு என்ன பண்ணார், எந்த சட்டையை மாட்டினார். அல்லேலூயா. எங்கங்க இப்போ தானே லேட்டாக தானே வந்தீங்க, திரும்ப எங்க கிளம்பிட்டீங்க? இல்லைம்மா ஒரு மாத்திரை வாங்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போனார். போனவர் என்ன பண்ணாருன்னா, நல்ல ஹோட்டலில் நல்ல சாப்பாடு வாங்கிக்கிட்டு நீட்டாக பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. அல்லேலூயா. வந்து மனைவி கிட்ட கொடுத்துட்டு நீ சாப்பிடுமா அப்படின்னாரு. அந்த மனைவியுடைய மகிழ்ச்சிக்கு, அன்புக்கும் பாசத்துக்கு எவ்வளோ எல்லாம் புரியாத ஒரு டெஸ்டினேஷன் இருந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. மனைவி அதை சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியோடு கூட தன் கணவருக்கு அதில் கொஞ்சம் ஊட்டுறா. அப்போ கணவர் உள்ளேக்குள்ளே நினைக்கிறாரு, நம்ம மனைவி நம்மளை சாப்பிட வச்சுட்டு அழகு பார்த்து அவள் பசியோடு படுத்திருப்பாளே, ஆனாலும்
கடவுள் நமக்கு நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பூரிப்போடு மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட அவர் மனைவி கிட்ட அவ்வளோ அன்பா நடந்தாராம். அல்லேலூயா. இதாங்க அன்புள்ள குடும்பம். இருக்கிறீங்களா? ஹாய். சனியை மூச்சுவேன், அவன் வருவான், எதனா சாப்பிட்டு கொஞ்சம் வைப்பான், அதில் துண்ணலான்னு பார்த்தா எல்லாத்தையும் கூட்டின்னு போய் பார்த்துக்கினானா அந்த மனுஷனுடைய வயிறு என்னவா இருக்கும்? நைட்லாம் குடிங்கின்னு அடிக்கும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆனால் எந்த ஒரு சலனமும் இல்லாத சமாதானம் ஒரு அன்புள்ள குடும்பத்தை நாம் பார்க்க முடியுமானா இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்காக கெடுவது. மத்தேயு 15:28 சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்காக கெடுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால். அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பரீட்சிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது தான் அந்த விசுவாசம் ரொம்ப வேல்யூபிளானதா இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப வர்த்தபுளா இருக்கும். அப்போ நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நெருக்கடியில் நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை ஒரு வியாதி வரும், அந்த வியாதியில் என்ன பண்ணுறோம்? இல்லை ஒரு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட வச்சுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு சொன்னால் விசுவாசம். வரலையே சரியா? விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். அதாவது எது நமக்கு தெரியாதோ, எது நம்ம பார்க்கலையோ அதை நம்ம விசுவாசித்து அது நமக்கு கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோமே, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். இது செய்திக்கான ஆதாரம் இல்லை, ஒரு இன்ட்ரோடக்ஷன். அல்லேலூயா. அப்ப நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக வேணும்னு சொன்னா உன் விசுவாசத்தை ஆண்டவர் பரீட்சிக்கும் போது உன் விசுவாசம் பெருசா மாறிச்சுன்னா நீ விரும்புறதெல்லாம் உனக்கு கிடைச்சிடும். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுக்கு நான் ஒரு டைட்டில் கொடுத்தேன். என்னன்னு சொன்னா, என்ன அந்த டைட்டில் அப்படின்னா, யார் விருப்பத்தை நிறைவேற்றுவார்? யார் விருப்பம் நிறைவேற்றப்படும்? அல்லேலூயா. அப்போ நான் இது கொஞ்சம் அப்படியே அலசி அரைஞ்ச கடைசி வாரம் இதோட இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு இந்த வாரத்தோட முடிய போகுது. அல்லேலூயா. ஆனால் இந்த வாரத்தில் நம்ம இந்த 48வது வாரம் இதை என்ன பண்ணுவோம்? மெடிடேட் பண்ணுவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 1ஆம் தேதி ஆராதனையோடு ஸ்டார்ட் ஆகும். டிசம்பர் மாதத்துக்கான வாக்குத்தத்த செய்தியோட கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா. அப்போ யார் விருப்பம் நிறைவேற்றப்படும்? இன்னைக்கு இதுதான் செய்தியில நமக்கு கிடைக்கிற ஒரு மாபெரும் சாராம்சம். அப்ப யாருக்கு இது கிடைக்கின்றத பார்க்கணும். குட்டி பசங்க பேசக்கூடாது, கவனிங்க சரியா? முதல் டைட்டில் என்னன்னு சொன்னா, அவருக்கு பயந்தவர்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். இரண்டாவது, வார்த்தையில் நிலைத்திருந்தால் விருப்பத்தை நிறைவேற்றுவார். மூன்றாவது, அன்பிலே நிலைத்திருந்தால் விருப்பத்தை நிறைவேற்றுவார். இருக்கிறீங்க? ஹாய். இருக்கிறீங்களா? ஹாய். ஹாய் இல்லை, ஹாய். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருக்கு பயந்தவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவருக்கு பயந்து நடக்கணும்ன்றத ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டு விஷயத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் விவரிச்சு காண்பிச்சுட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போனார். யாரெல்லாம் கூட்டிட்டு போனாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டிட்டு போனார். இந்த பேதுரு, யோவான், இந்த யாக்கோபு ஆண்டவருடைய சகோதரன். அல்லேலூயா. இந்த 3 பேரையும் கூட்டிட்டு போறார். 3 பேர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவர் மலைக்கு உச்சிக்கு போயிட்டார். யாரு சொல்லுங்க? வாயத்தன்னு சொல்லுங்க. ஏசம்மா மலை உச்சிக்கு போயிட்டார். மலை உச்சிக்கு போயிட்டு உடனே இப்போ பத்துன்னு இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கல் எடுத்து தலைக்கு தலையானை வச்சுட்டு இப்படி பத்துனுக்குறாங்க. பேதர் இப்படி பத்துன்னு இப்படி பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தா இந்த பக்கம் மோசே நிற்கிறாரு, சென்ட்ரா இயேசு நிற்கிறாரு, இந்த பக்கம் எலியா நிற்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.
உடனே தடப்புடன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டுறாரு. பேதுரு தட்டி எழுப்பி அங்க பாருன்றாரு. அங்க பாருன்னு இங்க என்ன பாரு, என்ன பார்த்தா தான் புரியல. அல்லேலூயா. என்ன பாரு. இப்போ பேதுரு என்ன பண்ணாரு, இப்படி பார்த்துட்டு வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த பக்கம் மோசஸ் நிக்கிறாரு, இந்த பக்கம் எலியா நிக்கிறாரு, சென்ட்ரா இயேசு நிக்கிறாரு. உடனே தட்டி புத்தகம் அப்படி தட்டி எழுப்புறாரு. யார? யோவானையும் யாக்கோபையும் தட்டுறாரு. தட்டின உடனே யாக்கோபு யோவான் தடபுடன்னு எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா 3 பேரும் அங்கே அப்படியே பிரகாசமா வெண்வஸ்திரம் தரித்தவர்களை போல நிற்கிறாங்க. அப்படியே பயங்கர பிரைட்னஸ். அல்லேலூயா. காலை நேர பனியினிலே காலார நடந்து செல்ல ஆசை, மனசுக்குள்ள ஆசை. அல்லேலூயா. இது கண்ணை அப்படி ஏற எடுத்து பார்க்குறாரு. அந்த பனி மூட்டம் காலையில் அந்த எப்படி இருக்கும் அந்த கிளைமேட், மார்கழி மாதம். இப்போ இது இந்த மாதம் எப்படி இருக்கும், காலையில் அப்படி போனோடனே பனி அப்படியே படர்ந்து இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த மலை அப்படியே சூழ்ந்து இருக்குது. இந்த மலை அந்த பனி சாரலில் அந்த பனி மூட்டத்துக்குள்ள மோசஸ் தெரிகிறாரு, ஜீசஸ் தெரிகிறாரு, எலியா தெரிகிறாரு. அல்லேலூயா. 3 பேரும் தெரிகிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே 3 பேரும் இவங்க எழுந்து இப்படி பார்க்குறாங்க. பார்த்த உடனே மோசஸ் மறையிறார், எலியா மறையிறார், இயேசு மட்டும் இன்னும் பிரைட்டா தெரிகிறார். உடனே பேதுருக்கு எங்கந்தான் வந்துன்னு தெரியல, உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து கொண்டு மேலே போய் நின்று சொல்றாரு, ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு 3 கூடாரத்தை போடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா இவர் மீன் பிடிக்க போகும்போதெல்லாம் கரையில் ஒரு கூடாரம் அடிச்சுட்டு போறவர். அல்லேலூயா. ஒருவேளை பேதுரு அவங்க அப்பா இருப்பாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க, ஒருவேளை அவங்களாம் அங்கே இருப்பாங்க பனியில், ஒருவேளை அந்த குளிரில் இருக்க போகிறாங்க. நம்ம தான் கடலுக்குள்ளே போகிறோமே, அவங்கள கொஞ்சம் கூடாரத்தில் உட்கார வச்சுட்டு போகலான்னு அங்கே கடல் ஓரத்தில் கூடாரம் அடிச்சிருப்பார் போல. அல்லேலூயா. அந்த அனுபவம் இவருக்கு என்ன பண்ணுதுன்னா, இப்போ பார்த்த உடனே இவரால் என்ன சொல்றதுன்னு தெரியல. மோசஸை பார்க்குறாரு, எலியாவை பார்க்குறாரு, இயேசுவை பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இதுலேருந்து ஒரு சத்தியம் மறைந்திருக்குது. என்னன்னா, மோசஸ் நியாய பிரமாணம் முடிஞ்சு போயிடுச்சு. இருக்கிறீங்களா? இனி நியாய பிரமாணத்தை பிடிச்சின்னு தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எலியா என்னது? தீர்க்க தரிசனம். எங்கேயாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? யாராவது வந்து உன் குடும்பம் இப்படி ஆயிரும், நீ அப்படி ஆயிடுவே, நீ அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் நம்ம பாக்கெட்ல கை விடுறோம், தோத்துறோம். எனக்காகவே பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை எடுத்து கொடுத்துட்டு வரோம். அல்லேலூயா. வசனம் அங்கே போட்டிருக்கிறோம், நீர் வளம் பொருந்தின இடத்தில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எங்க நீர் வளம்னு சொன்னா, உனக்கு இருக்கிற சபை, உனக்கு இருக்கிற ஆலயம், உனக்கு இருக்கிற தேவ மனுஷன் தான், அவர் மூலமா தான் உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு எங்கெல்லாம் போய் நம்ம போறோமோ அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தோத்துறோம். ஏன்னா தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இல்லாம போயிடுச்சு. நியாயப்பிரமாணம் இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை. இப்ப என்ன தான் நிக்குது? வார்த்தை மட்டும்தான் நிக்குது. அல்லேலூயா. அதைத்தான் சொல்ற, வார்த்தையில் நிலைத்திருந்தால் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி வேகமா இந்த செய்தியை நான் சுருக்கமா முடிக்கணும்னு விரும்புறேன். கவனிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 145வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். இங்க சொல்றாரு என்னன்னு சொன்னா, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நம்ம பயந்து இருந்தோமானா, நம்ம கூப்பிடும் போது உடனே ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு அருளச் செய்கிறார். அவர் சொல்றது, ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு அருளச் செய்வேன். அல்லேலூயா. அப்ப ஆபத்து காலத்தில் நீ கூப்பிடும் போது உனக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் வராது. இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப கர்த்தருக்கு நீ பயந்து நடந்தா ஒரு குறைவும் வராது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, ஏன் அந்த வார்த்தையை சொன்னா சங்கீதக்காரன் எனக்கு தெரியல, ஆனா இங்கதான் எனக்கு புரியுது. சங்கீதக்காரன் சொன்னது அத்தனை 100க்கு 100 உண்மை. காரணம் சொன்னா, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிற, நான் தாட்சி அடையன்னு சொன்னது காரணம் என்னன்னு சொன்னா, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கறாங்க, ராணுவத்துல அவன் பலசாலியா இருக்கிறான், பயங்கரமா இருக்கிறான், அவன் இவ்வளவு ஹைட்ல இருக்கிறான், அவன் வச்சுக்கிற ஆயுதங்களும் பயங்கரமா இருக்குது. எல்லாம் பார்த்து பயந்து தொடர் நடுங்கி நிக்கிறான் 40 நாள். அல்லேலூயா.
அல்லேலூயா. இவன் யாரை பார்த்தானுங்கன்னா அந்த பலசாலியை பார்த்தான், அவனுடைய தோற்றத்தை பார்த்தான், அவனுடைய ஆயுதத்தை பார்த்தான், அவனுடைய படையை பார்த்தான். எல்லாம் பார்த்து நடுங்கி 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 40 நாள் தொடர் நடுங்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாடி திரிந்து கொண்டிருந்த இளோ வாலிபன் யுத்த களத்துக்கு வந்து நிற்கிறான். அவன் யாரை பார்த்தானா? கர்த்தரை பார்த்தான். அவன் பார்க்கறான், இந்த கோலியாத்து அவருக்கு கீழே தம்தோடுகிறான். அல்லேலூயா. எம்தோண்டு பையன் பேசுறான், தம்தோண்டு பையன் அவ்வளவு பெரிய கோலியாத்தை பார்த்துட்டு கர்த்தருக்கும் இவனுக்கும் வச்சு பார்க்கிறான். பார்க்கும்போது கர்த்தர் எங்கேயோ உயர்ந்திருக்கிறார், இந்த கோலியாத்து தாழ்ந்து கிடக்கிறான். அதனால்தான் சொல்றான், அவன் வில்லையும் அம்பியும் ஈட்டியை நம்பி வரான். நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நம்பி வருகிறேன் என்று சொல்லி போய் விழுத்தி விட்டான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தருக்கு நீ பயந்து நடப்போன எப்பேற்பட்ட பிரச்சனை உனக்கு தூசுதான். அல்லேலூயா. நீ பேச வேண்டியதில்லை, உன்னை பார்க்கிறவங்க பேசும்படி கர்த்தர் செய்துவார். அல்லேலூயா. எல்லாரும் யாருக்குமே தெரியாது இந்த தாவீது. ஆனா எலியா மாத்திரம் ஓடியாரான். அண்ணன் என்ன கூட பறந்துட்டானே, டே உன் துணிகாரெல்லாம் எனக்கு தெரியுண்டா, அந்த கொஞ்சம் ஆட்டை விட்டு எங்க வந்த நீ? உடனே எலியா போய் பார்த்து தாவீது கேட்கிறான், நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? முகாந்திரம் இல்லாமல கர்த்தர் என்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. நான் வீணா என் ஆட்டெல்லாம் விட்டுட்டு என் தகப்ப சொல்ல கேட்டு நான் இங்க வந்தது வீணா இல்ல, ஏதோ ஒரு முகாந்திரம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவனை விட்டா, அண்ணன் விட்டா குடுகுடுன்னு ஓடுறான். பாளையத்துக்குள்ள ஓடி போய் அங்க இருக்கிற ராணுவ வீரர்களை பார்த்து சொல்றான், என்ன ராஜா கிட்ட கொண்டு போங்க, நான் அந்த கோலியாத்தை கொல்லுவேன், அந்த விருத்த சேதனை இல்லாத, அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத, அந்த டுபாக்கு ஒரு ஏமாத்திரம் அப்படின்றான். அல்லேலூயா. டே அவனை நம்பி தாண்டா நாங்க 40 நாளா பயந்து தொடர்ந்து நடுங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. 40 நாளா, ஒரு நாள் 2 நாளோட 40 நாள் அவன் வரும்போதெல்லாம் புளிய கரைக்குதுடா. நம்ம ராஜா பக்கெட்டி தூக்கின்னு சுத்திங்கிறாரா. அல்லேலூயா. எல்லாம் சொல்றானுங்க, நம்ம ராஜாவே பக்கெட்டி தூக்கின்னு சுத்துறாரு. டேய் நீ சொன்ன கேள்றா. அல்லேலூயா. தாவீது போற வரைக்கும் இன்னைக்கு இஸ்ரவேலின் ராணுவம் டுமாலு அப்படின்னானுங்க. அல்லேலூயா. போன உடனே எல்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு அவ்வளவுதான் டே ஓடுறதுக்கெல்லாம் எப்படி நிக்கிறான் தெரியுமா? எல்லாம் தயாரா நிக்கிறான். இஸ்ரேல்ல இருக்கிற ராணுவ வீரர்கள் எல்லாம் தயாரா நிக்கிறான் ஓடுறதுக்கு. ரதத்தை எல்லாம் சரியா புடிச்சுன்னுக்கிறான். அல்லேலூயா. தாவீது கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட சலனம் இல்லை. இவ்வளோ பெரிய கோலியாத்து வருகிறானே, பயம் இல்லை. ஈட்டியை தூக்கி கட்டியாக்காரன் கொடுக்குறான். அந்த ஈட்டி அவனால தூக்கின்னு வர முடியல, கட்டியாக்காரனால வலிச்சின்னு வரான். அந்த ஈட்டியை வலிச்சு வந்து கோலியாத்து கிட்ட கொடுக்குறான். கோலியாத்து சாதாரணமா தூக்கி ஈட்டி எறிகிறான். தாவீதை நோக்கி வருகிற தாவீது விலகிறான், போய் ஈட்டி அந்த பக்கம் விழுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒடியாந்து அந்த கூழாங்கற்களை கையில எடுத்துக்கொண்டு கவான்ல வச்சு சுவைட்டி அடிக்கிறான். நெத்தியில படுகிறது, குப்புற விழுறான். போய் அவன் மேலே உட்காந்து அவன் கத்தி எடுத்து ஒரே வெட்டு. அல்லேலூயா. அப்பா அங்க பார்க்கணும் ஆறாவார சத்தத்தை. எந்த ஜனம் ஓடுறதுக்கு தயாரா இருந்தோ அதே ஜனம் துரத்துக்கு தயாராயிடுச்சு எதிரிய. அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருக்கு நீங்க பயந்து நடந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் துரத்தத்துக்கும் கூட இருந்து ஒரு கூட்டம் துரத்து. அது எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது வியாதியா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கர்த்தருக்கு நீ பயந்து உண்மையா நடக்கணும்னா உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது 34:9 சொல்லுகிறான், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்துருங்க, ஒரு நன்மை குறைவுபடாது. சொல்லுங்க பக்கத்துல கையை பிடிச்சி, கர்த்தருக்கு பயந்துருங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை நமக்கு எல்லாமே நெருக்கடியா இருக்குது, போராட்டமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, எல்லாம் சொல்றது எல்லாம் உண்மைதான். ஆனா எல்லாமே நமக்கு இப்படி தானே ஆப்போசிட்ல தானே வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆப்போசிட்ல தான் வரும். ஆனா நீ ஆப்போசிட்ல போய் பாரு, நீ ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு முன்னாடி நிப்பாரு. அல்லேலூயா. அவன் சொல்றான் 7 மடங்கு சூடாயிடுச்சு,
7 மடங்கு சூடாயிடுச்சு. டே 7 மடங்கு சூடாகுது தெரியுமா உனக்கு? இப்போ கூட ஒன்றும் இல்லை, நாதஸ்வரம் கிண்ணறம் தம்பூர் எல்லாம் வாசிப்பாங்க, எல்லாம் தட தட தடன்னு அடிப்பாங்க. இப்போ மட்டும் ஒன்று முழுகி போல. நான் நேரத்தில் சிலைக்கு முன்னாடி போவோம், சாஸ்திரமாக விழுந்து பணிந்து கொள்ள அப்படின்றான். அல்லேலூயா. உடனே சொல்கிறேன், நாங்கள் காலரை தூக்கி பிடிச்சிக்கின்னு, நேபுகாத்து நேச்சாரே நாங்கள் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. நாங்கள் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நாங்களாம் யாரு? யூதர்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள். அவரை தவிர வேற ஒரு தேவன் இல்லை. நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். எங்களை தப்புவிக்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிச்சாலோ தப்புவிக்காம போனாலோ நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், போடா அப்படின்ட்டான். அல்லேலூயா. அவன் போடானது காரணம் தான் நேபுகாத்து நேச்சாரு. ராஜாவை பார்த்து யாரோ சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இப்போ நம்ம பேசுகிறோம், ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் எப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு பேசுகிறோம். ஸ்டாலின் இங்கே வந்துட்டாருன்னு வச்சுக்க, வா ஸ்டாலின் வந்து உட்காந்து நம்ம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஊர்ல இருக்கிற புலி மூட்டிங்க வந்தாவே நம்மளால என்ன பண்ண முடியல, கை ஆடல கால் ஓடல. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ராஜா. அவனை பார்த்து இவங்க 3 பேர் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா இவனை விட அந்த ராஜாவை பார்த்துட்டாங்க. நான் சொல்றேன் உங்களை பார்த்து, அந்த ராஜாவை பார்த்தவர்களுக்கு எந்த ராஜாவும் பூஜை தான். இருக்கிறீங்களா இல்லையா? நம்முடைய ராஜாதி ராஜாவை பார்த்துட்டு அந்த ராஜாவுக்கு முன்னாடி எல்லாமே பூஜை தான். இல்லையா? அதனால தான் இங்க சொல்றாங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடும். பயந்துருங்க. அதைத்தான் சொல்றான் பாருங்க, சங்கீதக்காரன் 34:9, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்தவாட்டிகளே பரிசுத்தவான்களே கர்த்தருக்கு பயந்துருங்கள். அவர் பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. அங்க பாருங்க, குறைவே இல்லை. அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? 3 பேர் தூக்கி போட்டாங்க, 4வது ஆளா அவர் வந்துட்டாரு. அவங்க தூக்கி போடுற வரைக்கும் அவர் அங்க வருவாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு கல் நெஞ்சம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல கோடி சொந்தீரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல கோடி சொந்தீரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம், தருகிறோம், உம்மெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு எந்த அளவுக்கு பயந்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை நாம் கனப்படுத்துகிறோம். எந்த காரியத்தோடு கொண்டு போய் நம்முடைய ஆண்டவர் சமப்படுத்தி பார்த்துடக்கூடாது. எல்லாத்தை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர். எல்லாத்தை விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யவான் எவ்வளவு விடவும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவருக்கு முன்னாடி எல்லாமே தூசு. இதை வாயை திறந்து நீ பேசு. அல்லேலூயா. உனக்கு வந்துடும் அவருடைய ஆசி. அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவிடாது. 2வது, அவர் வார்த்தையில என்ன பண்ணும்? நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையில் நிலைத்திருந்தால் விருப்பத்தை நிறைவேற்றுவார். இதுல கொஞ்சம் நிறைய பார்க்க போறோம். வார்த்தையில நிலைச்சிருந்தா ஆண்டவர் நிறைய நன்மைகளை நமக்கு வச்சிருக்கார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? அங்க பாருங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வாருங்க. எப்ப தெரியுமா? வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருந்தால். எனக்கு எந்த வார்த்தையும் தெரியாதே, ஒரே ஒரு வார்த்தை தவிர, இயேசு. இயேசுனாவே அவர் தான். இயேசுன்னு சொன்னாவே அவர் தான் வார்த்தை. அல்லேலூயா. இயேசுனாவே தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவரா. அல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவின் நாமத்தை வாயை திறந்து நீ தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இரு, ஒரு நன்மை குறைபட.
அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ இங்க சொல்றாரு என்ன சொன்னா, நீ கேட்டுக்கொள்வது எதுவாக இருக்கட்டும், வார்த்தையில நீ நிலைத்திருந்தா ஆண்டவர் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீ கேட்டுக்கொள்றது எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நமக்கு ஏன் எதுவுமே செய்யப்படல? வார்த்தையில நிக்கிறது இல்லை. வார்த்தையை பேசுறோம், வார்த்தையை வாசிக்கிறோம், வார்த்தையை மற்றவங்க சொல்றோம், ஆனா வார்த்தையில் நம்ம நிக்கிறோமா? அங்கதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஃபாதர் பாரு, வார்த்தையில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன், விழித்து எழும்போது உன் சாயலால் திருப்தியாவே. அல்லேலூயா. வார்த்தையில் நிலைத்திருந்தா அவர் முகத்தை தரிசிச்சுட்டே இருப்பார், அவர் வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடுறான், இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன், உயிருள்ள நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில எந்த அளவுக்கு நாம் நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குடைய எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறந்து விடுவார். அல்லேலூயா. பாருங்க, உபாகமத்தின் புத்தகத்துல 6:6 சொல்லப்படுகிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. வார்த்தை எங்க இருக்கணும்? சிலர் என்ன பண்ணுவாங்க, வசனத்தை எடுத்து பாக்கெட்ல சொருகின்னு போயின்னு இருப்பாங்க. பாக்கெட்ல இருக்கிற வசனம் என்னன்னு கேட்டா தெரியாது. படிக்க தெரியாதவங்கள சொல்ல, படிக்க தெரியலனா கூட ஆண்டவர்கிட்ட கேட்டா படிக்க கொடுத்துருவாரு. அல்லேலூயா. இன்னும் அந்த வசனம் வச்சுங்கிறியோ, அந்த வசனத்தை தினந்தோறும் எடுத்து உனக்கு படிக்க தெரியல படிக்க வச்சது உங்ககிட்ட சொல்லி கேட்டு கேட்டு அதை வாயில அறிக்கை செஞ்சு வச்சுக்க, அந்த வார்த்தை உனக்கு ஏற்ற நேரத்தில் கிரியை செய்யும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ வார்த்தையில நம்ம நிலைத்திருந்தா நமக்கு எந்த நன்மையும் குறைவுபடாதுங்க. அல்லேலூயா. அதை தான் இங்க சொல்றாரு, என் வார்த்தை எங்க இருக்கணும்? உன் இருதயத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தை இருதயத்துல இருந்துட்டா எந்த தீதுக்கும் தீமைக்கும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். புரியுதா லிடியாக்கா? லிடியாக்கா, தோத்திரம் ஏசுனாதா. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த நேரம் பொழுது. அல்லேலூயா. இதெல்லாம் அந்த நேரம். சீக்கிரமா அவர் வந்துட்டோம் இன்னைக்கு, அதனால அல்லேலூயா. இந்த ஜெகன் குருக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்றேன்னா உங்களுக்கு, பைபிளில் இது நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா ஜெகன் கதைகள் அப்படின்னு சொல்லி வரும். அல்லேலூயா. அந்த துறவி என்ன பண்ணாங்களா, ஒரு 50 மாணவர்களை வச்சு அவர் என்ன பண்ணாராம், தினந்தோறும் காலையில் தியானத்தை சொல்லி கொடுப்பாராம் அந்த ஜெகன் துறவி. அல்லேலூயா. காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பிவிட்டு எல்லா மாணவர்களும் குளிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் கரெக்டாக தியானத்தில் வந்து உக்காந்துடணுமா. தியானத்தில் உட்காந்துருக்கும் போது ஒரு நாள் இந்த குரு என்ன பண்ணாராம், தியான பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறாராம். கொடுத்துட்டே இருக்கும் பார்த்தா கொட்டத்தை அப்படின்னு சத்தம் கேட்குது. அவர் துறவி டக்குன்னு இப்படி ஏன்னா அந்த சத்தம் வந்தால் துறவினுடைய அந்த தியானம் தொலைஞ்சு போயிடல. புரிதா சொல்லியம்மா? நான் அந்த துறவி பற்றி தான் பேசினுக்கிறேன். தோத்துறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இருக்கிறீங்களா இல்லையா? ஹாய். அப்போ என்ன பண்ணாரா அந்த துறவி, இந்த துறாவரம் புரிஞ்சு இருக்கிற இந்த மாணவர்கள் எல்லாம் உருவாக்கி நம்ம இவங்களை அனுப்பணுமே, இதுங்க கொட்டை விட்டுனுக்குது அப்படின்னு பார்த்துட்டு உடனே தோட்டக்காரனை கூப்பிட்டு என்ன பண்ணாராம், தோட்டக்காரங்கிட்ட ஒரு கொம்பு கொடுத்து கையில், நீ என்ன பண்ணுற, உனக்கு வேலை என்னன்னு சொன்னால், இந்த எந்த துறவிகளும் என்ன பண்ணக்கூடாது,
தூங்குறக்கூடாது, உக்காந்திக்கினே தூங்குதுங்க. தியானத்தில் எதுவுமே என்ன பண்ணல, இங்கே நம்ம கூட எதுவுமே இல்லை, உட்காந்து தூங்கி கொட்டை அடிச்சுக்குதுங்க, உட்காந்து கொட்டை அடிக்குதான். அல்லேலூயா. பக்கத்தில் சவுண்ட் வந்தால் கூட நம்ம ஆளுங்களுக்கு தெரியல, ஏன்னா நம்ம சத்தம் பெருசாகுதே. இருக்கிறீங்களா இல்லையா? அந்த ஜெகன் துறவி என்ன பண்ணாரா, அப்படி சொன்ன உடனே தோட்டக்காரன் வந்து இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு என்ன பண்ணா, அந்த கொம்பை கையில் கொடுத்து யாரெல்லாம் தூங்குறாங்களோ சலசல பல பலான்னு சத்தம் வந்துனுக்குது. அல்லேலூயா. ஆயத்தமாயிட்டாங்களா யுத்தத்துக்கு? சோத்திரம் கொடுக்கணும்னு எந்த வர்றதுக்கு இப்போ கவனிங்க. 8 மணி வரைக்கும் டைம் இருந்துச்சு அப்பெல்லாம். இப்போ நம்ம 7:30 மணிக்குள்ளாரையே முடிக்க பார்க்குறோம், அதுக்குள்ளேயே பூந்து ஓடுறோம். பூந்து வர்றதுக்காக இருக்காதீங்க, நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ என்ன பண்ணாங்களா, அந்த துறவி கிட்ட சொன்னாராம். அந்த யார் சொன்னது? குரு சொன்னார். குரு என்ன பண்ணார், யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்க முதுகில் போய் பரம்பில் ஒரு அடி போட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன். எல்லாரையும் என்ன பண்ணாரா, அந்த தோட்டக்கார் போய் எல்லாரையும் யாரெல்லாம் தூங்குறாங்களோ கொட்டை அடிக்கிறாங்களோ டபால்னு போட்டு வந்தாங்களாம். அல்லேலூயா. யார் தூங்குறாங்களோ முதல்ல ஒரு அந்த குச்சியில் ஒரு தட்டு வரணும். இப்படி வந்த உடனே எல்லாருமே டிப் டாப்பாக அப்படியே போயிட்டா தியானத்தில் இருந்து கரெக்டாக அந்த 1 மணி நேரம் 5லேருந்து 6 மணி வரைக்கும் தியானம் பண்ணிட்டு எல்லாம் போனாங்களாம். கடைசியில் அந்த ஏர் முடிஞ்சு எல்லா துறவிகளும் என்ன பண்ணாங்களாம், அவங்கவுங்க ஏரியாக்களுக்கு அனுப்பி விட்டாராம். அந்த குரு அனுப்பிவிடும்போது சில மாணவர்கள் வந்து என்ன பண்ணாங்களாம், குருவே சிறப்பாக இந்த வருஷத்தில் தியானம் பண்ணி தியானத்தை முடிச்சுங்க யாருன்னு கேட்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா குரு சொல்லியிருப்பாரு, அவன் நீ கதையை கேட்டுக்கிறல்ல தோத்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னாராம், இல்லை நீங்கள் யாரும் இதில் வெற்றி பெறல, தோட்டக்காரன் தான் வெற்றி பெற்றாராம். அவர் ஒன்றும் புரியல அந்த சாதுகளுக்கு. அல்லேலூயா. காரணம் நான் சொன்னால் எல்லாரையும் விழிப்பாக இருந்து பார்த்தது யார் தான்? தோட்டக்காரன். அப்போ நீங்கள் யாரெல்லாம் தோட்டக்காரனாக இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் வேட்டைக்காரனாக வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தூங்குற வயசானவங்களாம் தூங்கும் தான், ஏன்னா இங்கே வந்தால் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, தட்டி எழுப்புங்க. ஏன்னா இங்கே இந்த வார்த்தையில் தான் உனக்கு ஜீவன் இருக்குது. இங்கே நீ வந்து செத்துட்டுன்னு வச்சுக்க, வெளியே போய் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால நான் தூங்குறவங்களை சொல்கிறேன், அதை செத்து போனதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. அதனால உட்காந்தினா தூங்காதீங்க, உட்காந்தினா கொட்டை அடிக்காதீங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, யோபு பக்தன் சொல்றான் 23:12, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்க அதிகமாய் காத்துக்கொண்டேன். அதாவது அவருடைய வாயின் வார்த்தைகள், நமக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை விட எது மேல நமக்கு வாஞ்சையும் விருப்பமும் அதிகமா இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தையை நாம் பிடித்து கொண்டா வார்த்தையில ஜீவன் இருக்குது, வார்த்தையினால உங்களுக்கு பிழைப்பு இருக்குது, வார்த்தையினால உங்களுக்கு விடுதலை இருக்குது, வார்த்தையினால சுகம் இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் யோபு பக்தன் சொல்றேன், எந்த சூழ்நிலையில அப்படின்னா சரீரம் எல்லாம் அழுகி போயிருக்குது, சரீரெல்லாம் அழுகி போயிருக்குது. அல்லேலூயா. எலும்பெல்லாம் தெரியுது. ஒரு பக்கம் ஆஸ்தி ஐஸ்வர்யம் பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு. மனைவி ஒன்றும் மட்டுங்கிறாங்க, மனைவி கிட்ட வர்றதுக்கே விருப்பப்படல, தூரமாகவே நிற்கிறா. ஏன்னா இவன் மேல ஒரே நாற்றம், துர்நாற்றம். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த யோபு பக்தன் சொல்றான், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கினதில்லை. அல்லேலூயா. பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அல்லேலூயா அதிகமாக காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கி வார்த்தையில நீங்க விசுவாசம் வைக்கிறீங்களோ இந்த வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கிறோம். அல்லேலூயா. அதை பாருங்க, இன்னும் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது 119:11 சொல்றான், நான் உமக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அல்லேலூயா. இந்த வாக்கு இருதயத்தில் இருந்ததுனால தான் தாவீது ஒரு இடத்துல தவிர வேற எந்த இடத்துலையும்
தவறல. அல்லேலூயா. ஆனா அந்த காரியத்துல கூட சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் எதுவும் பண்ணல அப்படின்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆனா தாவீது சாஷ்டாங்கமா விழுந்து புழுதியை வாரி போட்டுக்கொண்டு ஈசோப்பினால என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி தன் பாவத்தை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். அவன் தான் சொல்றான், நான் உமக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ இந்த வாக்கு நம்முடைய இருதயத்தில் இருந்துட்டா எந்த பாவத்துக்கும் நம்மளை இடம் கூடாதபடி அவருடைய வார்த்தை நம்மளை கட்டி இழுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதை நீதிமொழிகளை சொல்லும் போது ஞானி எழுதுறாரு பாருங்க, 4:4 அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயன் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்போ இந்த வார்த்தைகளும் இந்த கட்டளைகளும் நாம் கை கொண்டு நடந்தா நமக்கு மரணம் இல்லை. 4 பேருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாயத்தை ஸ்தோத்திரம் சொன்னா அப்படியே முத்துலாம் கொட்டிரும். வரும்போது எல்லாம் வீட்டுல இருந்து வரும்போது 1.5 கிலோ முத்து எடுத்துன்னு வந்துக்கிறீங்க, வாயிலேயே வச்சுக்கிறீங்க, துப்பிடாதீங்க. தோத்துரும். அல்லேலூயா. வாயை திறந்து யாரெல்லாம் அல்லேலூயா சொல்றாங்களோ அவங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்றார், அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயன் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது. வார்த்தைகளை நம்ம எந்த அளவுக்கு காத்துக்கொள்றோமோ அதனால நமக்கு பிழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. பிரயோஜனம் இருக்கிறது. வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. வார்த்தை நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. அது உனக்கு எனக்கு முன்னும் பின்னமாக இடப்புற வலப்புறமாக மேலும் கீழுமாக அப்படி வார்த்தை நம்மளை சுற்றிலும் முற்றிலுமாய் பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அதை பாருங்க, இன்னும் எரேமியா சொல்லும் போது அழகா அவர் சொல்றாரு 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே, பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வார்த்தைகள் கிடைக்கணும். வார்த்தை கிடைச்சிச்சுன்னா அதை உள்வாங்கிக்கிட்டு அந்த வார்த்தையில நம்ம நிலை நிற்போமானா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்தன் சொல்றான் பாருங்க, உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே. அல்லேலூயா. தனிமரமா இருக்கிற, தூரமா இருக்கிற, எங்கேயோ இருக்கிற, நமக்கு யாருமே உதவி அற்று இருக்கிற அந்த சூழ்நிலையில அவருடைய வார்த்தை கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பெரிய தொழிலதிபர், அந்த தொழிலதிபராக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு நல்ல மனைவி, அழகான மனைவி, அதிகமாக ஒரு பிஸ்னஸில் இருக்கிறதுனால மனைவியை அவரால் என்ன பண்ண முடியல, கவனிக்க முடியல. பணம், பொருள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சோறு எல்லாம் இருந்தாலும் மனைவிக்கு புருஷன் கூட இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீக் ஆயிடுவாங்க. நான் உண்மையான மனைவிகளை சொல்கிறேன். தோத்துரும். அல்லேலூயா. அல்லேலூயா. புருஷன்னா தான் சைடில் விரின்னு போகிறதுலாங்குது. அல்லேலூயா. ஐய் இடிக்கிற மாதிரி இருக்கிறது. தோத்துரும். அல்லேலூயா. கவனிங்கோ, கவனிங்க. இந்த அன்பான மனைவி தன் புருஷனுடைய வருகை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, ஒரு பிஸ்னஸ் போயிடுறதுனால ஏங்கி இந்த அம்மா எலும்பும் தோலுமா மாற்றிட்டாங்க. இதை பார்த்த உடனே புருஷனுக்கு மனைவி மேலே ஒரு அஃபெக்ஷனும் வரல. இவர் தான் அதிபராச்சே நேரத்தில் தொழிலில், அதனால் என்ன பண்ணார், இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கினார். அல்லேலூயா. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இப்படிலாம் பிஸ்னஸுக்கு இப்படி ஆலோசனை கொடுக்குது, அப்படியே ஆலோசனை கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து ஆலோசனை அவரை அப்படியே இது பண்ணுறதுல அப்படியே பார்த்தோன்னே இவர் அப்படியே மயங்கி போயிட்டார். திரும்ப அவர் இன்னொருத்துக்கு போனார் பாரு, இன்னொரு இடத்த பொண்ணு இன்னும் அழகான ஒரு பொண்ணு பார்த்துட்டாரு. அல்லேலூயா. அத்தையும் கல்யாணம் பண்ணிக்கினாரு. அல்லேலூயா. எத்தனை ஆச்சுப்பா? அல்லேலூயா. இது 3த்துக்கும் வயசாகி போச்சு, ஆனால் இவருக்கு வயசாகல. இவர் பிஸ்னஸ் நல்லா பணம் கொட்டுது. அல்லேலூயா. கொட்டுன்னு கொட்டின உடனே இவருக்கு என்ன பண்ணுது, இளம ஊஞ்சல் ஆடுது மனசில். தோத்துரும். ஒன்று எல்சை பிடிச்சி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கினாரு. அல்லேலூயா. 4 பொண்டாட்டி இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயமா. தோத்துரும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஒரு நாள் இவர் வியாதி படுக்கையில் படுத்துட்டார். வியாதி படுக்கையில் படுத்துட்டு இவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்முடைய ஆயுள் காலம் அவ்வளோதான், இனிமேல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாது. அதிகமாக நேசித்த மனைவி யாரு? கரெக்டாக முடிவுக்கு வாங்க, கரெக்டாக நீங்கள் சொல்லுங்க. செகண்டா? நாலாவதா? நாலாவதுன்றவங்களாம் கை தூக்குங்க. நான் கேட்கறது இவர் அதிகமாக நேசித்த மனைவி யாருன்னு கேட்டேன். நாலு பேர் இந்த பக்கம் 2 பேர் உட்கார வச்சுட்டு, இந்த பக்கம் 2 பேர் உட்கார வச்சுட்டு, இடையில இலையை போட்டு உட்காருவார். அப்படி இங்கே ஒரு புடி அங்கே ஒரு புடி எல்லாத்துக்கும் வாயில் விட்டுன்னு வருவார். என்ன இவனுக்கு 4 பொண்டாட்டி வச்சுக்கிற மாதிரி மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துக்கிறானுங்களே, தோத்துரும். அல்லேலூயா. நான் சிரிக்கிறவங்கள சொல்ல, அல்லேலூயா. அப்படியே சோகமாக இருக்கிறவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், தோத்துரும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இவர் கடைசி மனைவி கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, மா என் உடம்பு கண்டிஷன்லாம் ரொம்ப மாறி போச்சு, அதனால் என்ன பண்ணு, என் பக்கத்துலேருந்து என்னை பார்த்துக்கிறியம்மான்னு. அதெல்லாம் முடியாது, நீ எப்போ போவேன்னு நான் பார்த்துன்னுக்கிறேன், இன்னொரு ஆள் நான் ரெடி பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுச்சேன். அது அல்லேலூயா. 3வது பொண்டாட்டியை கூப்பிட்டாராம். 3வது பொண்டாட்டியை கூப்பிட்டு, ஏம்மா நீ எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, என்னை நீ தான் இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்துன்னு. அட நீ வேற, நீ போ, நீ எப்போ போவன்னு நானும் பார்த்துன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை சொல்லிட்டு போயிடுச்சான். 2வது பொண்டாட்டி ஆலோசனை கொடுக்குற பொண்டாட்டில் அதை கூப்பிட்டாரான். கூப்பிட்டு ஆலோசனைலாம் கொடுப்பியம்மா, எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் முடியல, எனக்கு மரணம் எப்போ வரும்னு தெரில, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ செத்தா நான் எத்த அடக்கம் பண்ணிடுறேன், உன் கூடலாம் இருந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதான் என்னால் செய்ய முடியும்ட்டு அது போயிடுச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர் அப்படியே நொந்து நூடல்ஸ் ஆகி அப்படியே நொந்து போய்க்கிறான். பின்னாடி ஒரு சத்தம் கேட்குதான், கவலைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அபாய குரலில் ஒரு சத்தம் வந்துச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அம்மா வாழும் தோல்மா நின்று, நான் உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னுச்சான். அல்லேலூயா. புஷ்பாலி சொல்லுது, நான் அந்த மாதிரி தான் இரும்பு எடுக்கிறேன், ராஜீவ்காந்தி காணாமல் போயிடுறாரு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி விட்டு அவர் எந்த பொண்டாட்டி போய்கிறாருன்னு தெரியல, அதனால தான் இவ்வளோ வேதனையில் பேசுகிறாங்க. அல்லேலூயா. 3 வாரத்திலும் தேடினுக்கிறாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? சோத்திரம். கவனிங்க. அப்போ அவன் சொன்னானா, உன்னை நான் கவனிக்காம, உன்னை பார்க்காம, உன்னை தேடாம நான் போனதுனால நீ வாழும் தோலுமா நீ இந்த மாதிரி ஆயிட்ட, கடைசியில் நான் சாகர தருவாயில் நீ தான் என் மேலே அன்பாக இருக்கிற, உன்னை புரிஞ்சிக்காம நான் வாழ்ந்துட்டேனேம்மா அப்படின்னு சொல்லி அவன் மனைவியை சேர்த்து பிடிச்சிட்டான். அல்லேலூயா. உண்மையான அன்பு என்னைக்கு மாறாது, மனைவியுடைய அன்பு மாறாது. அல்லேலூயா. அதுதான் உலகத்தில் ஒருத்தன் பண்ண, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஒருத்தன் பண்ணனா இல்லையா? நம்ம ஆளுங்க நினச்சிக்கிறோம், அங்கே போனால் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது எல்லாமே, இங்கே போனால் நிறைய வச்சுக்கிறாங்க எல்லாமே அப்படின்னு என்ன பண்ணுறான், எல்லாத்துலேயும் ஓடினுக்கிறான். தோத்தர். நான் சொல்கிறேன், கர்த்தர் எதை உனக்கு கொடுத்தாரோ கடைசி வரைக்கும் அதுதான். இருக்கிறியா இல்லையா? அல்லேலூயா. சைடில் மாற்றிக்கலாம், இடையில மாற்றிக்கலாம் அப்படின்லாம் எதையும் பிளான் பண்ணாத. அல்லேலூயா. பிளான் பண்ணிட்டு தான் 2% வந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணணும்னு தெரியல, கடைசியில் துரத்தி விட வேண்டியதாகி போச்சு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு எதை கொடுத்தாரோ அதே தான் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கே சொல்கிறாரு, கொலோசியருக்கு எழுதும் போது 3:16 அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை
பக்தியுடன் பாடி கர்த்தரை பக்தியுடனே பாடி, அல்லேலூயா, கர்த்தரை பக்தியோடு கூட பாடணும். அல்லேலூயா, கர்த்தரை என்ன பண்ணணும்? பக்தியோடு கூட பாடி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதில் நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்குதான், பாதிய ஞானியாக்குதான். அல்லேலூயா. நான் ரொம்ப ஞானி என்றவன பைத்தியமாக்குதான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையை நீ நம்பிட்டா கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக, அன்பிலே நிலைத்திருந்தால் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். அன்பு சகலத்தையும் தாங்குங்க, சகலத்தையும் நம்புங்க, சகலத்தையும் விசுவாசிக்குங்க. எந்த சூழ்நிலை கபடம் இருக்காருங்க அன்புக்கு. அல்லேலூயா. அதை தான் எபேசியருக்கு வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் 3வது அதிகாரத்தில் 16லேருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள் ஆகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அல்லேலூயா, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று அறிந்து அறிவு கெட்டாத அன்பை என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு எப்பெல்லாம் கிரியை செய்ய சொல்லுங்க? டிவியில் சினிமாவில் கிளைமேக்ஸ் வந்துட்டா அப்படியே கண்ணில் தார தாரையா கண்ணீர் ஊற்றும். அப்போ வெளிப்படுற அன்பு இல்லை. கணவன் கஷ்டப்படும் போதா இருந்தாலும், மனைவி கஷ்டப்படும் போதா இருந்தாலும், பிள்ளைகள் கஷ்டப்படும் போதும், தாய் தகவன் கஷ்டப்படும் போதா இருந்தாலும், அல்லேலூயா, மற்றவர்கள் வேதனையில் துன்பத்தில் வாடும் போது இருந்தாலும் அந்த அன்பு தனியாக ஏங்கி அவங்கள தேடி போகுது. பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? முளைக்க அரைக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்ட பேர் அம்மிக்கல்ல முளைக்க அரைப்பாங்களே, யார் அரைக்கிறாங்கன்னு தேடி பார்க்குறாங்க. 2 காலம் இப்படி பப்பரப்பா நீட்டிக்கின்னு முளைக்க அரைக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்ட பேர் சோத்திரம். அல்லேலூயா. சர்ச்சில் வந்து ஒன்று சேர் இருக்குது, எடுத்து பொண்ணு போய் உட்காந்திக்கோ, வந்து அப்படியே அம்மிக்கல், யார் அது அம்மிக்கல் வச்சுங்கிறதுன்னு தேடி தேடி பார்க்குது. அம்மிக்கல்லை வச்சுக்கினே ஆட்டை தோல் மலை போட்டுன்னு தேடுவாங்களம்மா, யார் இது? அல்லேலூயா. ஆட்டக்கானன்னு அந்த மாதிரி அம்மிக்கல்ல காலை நீட்டாக நீட்டிக்கின்னு இந்த மோகினி பிசாசு அடுப்பு எரிக்குமே. அல்லேலூயா. மோகினி பிசாசு அடுப்பு எரிக்கும் நாங்கள் போன வாரத்தில் தான் நினைக்கிறேன். ஜெகன் மோகினின்னு ஒரு படம் வந்து சினிமா படம், பழைய படம். எந்த காலத்தில்? அந்த காலத்தில் காலை விட்டுன அடுப்பு இட்லி சுட்டுன்னு இருந்து பாரு விட்டா அப்படியே கிளைமேக்ஸ் அப்படியே போயிடும்பொழுது அழிவா 40 திருடர் வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை உள்ள கொண்டு போனா என்னென்ன கதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாரு. அவர் சொல்றாரு இங்க என்னன்னா, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று அல்லேலூயா வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அறிவு கெட்டாத அந்த அன்பு. அல்லேலூயா. அறிவு கெட்டாத அன்பு. அந்த அன்புக்கு அகலம் நீளம் உயரம் ஆழம் கண்டே பிடிக்க முடியாதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகலம் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு சகலம் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு ஆழமில்லை
அன்பு இணையேதும் இல்லை. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளி நம்ம ஆண்டவராகிய இயேசு. அந்த ஒளி யாருக்குள்ள பிரகாசிக்குதோ அந்த மனுஷனுக்குள்ள அன்பு பெருக்கெடுத்து ஓடும். அல்லேலூயா. கபடம் இல்லாத அன்பு, கலங்கம் இல்லாத அன்பு, எந்த சுயநலமும் பார்க்காத அன்பு. இந்த அன்பை நம்ம கொடுக்கும்போது தான் அந்த இடத்துல ரிப்ளை அன்பு கிடைக்கும். ஒருவேளை அந்த மனைவி நினைச்சிருக்கலாம், நம்ம புருஷன் என்ன பண்ணுவாரு, வந்து மிச்சம் வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சியம் தட்டை பார்த்து 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 சோறு போட்டு இருந்துக்கும். சுயநலமுள்ள அன்பு என்ன பண்ணோம், சோத்தை தட்டில் போட்டு முதல்ல கொஞ்சமாக போடும், கொஞ்சோண்டு கோயம்பூத்தம் அல்ல இல்லையா, கொஞ்சோண்டு பொரியல் வைக்கும். அவர் ஒரே சொயிட்டு அப்படி தள்ளுவாரு, திரும்ப கொஞ்சம் போட்டு டர்றன்னு இருக்கும். நேத்த குண்டான அனுபவம் டர்றணும். அப்பயே புரிஞ்சுக்கணும், பாசமுள்ள கனவுல இருந்தா புரிஞ்சுக்கணும்னா டர்றந்துன்னு. நல்லா வயசு போடுமா, கரண்டி எடுத்து போட்டு கையில வயசு போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்ல இல்லையா. கல் நெஞ்ச புருஷன் இருக்கான் சந்தியா கல் நெஞ்ச புருஷன். அவன் என்ன பண்ணான், கரண்டியில போடாத சத்தம் கேட்குது, கையில வயசு போடு. அல்ல இல்லையா. நல்லா கவனிக்கணும். கபடம் இல்லாத நீ அன்பு கொடுத்தா கபடம் இல்லாத அன்பு வெளிப்படும். அவ சந்தோஷத்தோட, பொன் உறவோட, மகிழ்ச்சியோட கூட அவன் புருஷன் சாப்பாடு சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியா கடைசி எல்லாத்தையும். ஏன்னா மனைவி பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். மனைவி பக்கத்துல உட்காந்து பேசுனாங்கன்னு வச்சுக்கேன், இப்போ இருக்கிற புருஷங்களாம் நொயின்னு அதை ஏந்துரு சாப்பிடும் போது வந்து உட்காந்து செஞ்சு மிச்சிட்ட, சாப்பிடும் போது கூட விட மாட்டேன் நீ. அல்லேலூயா. மனைவி புருஷங்கிட்ட பேசுறதுல அவ்வளோ அலாதி பிரியம். சந்தர்ப்பம் இப்பயாவது கிடைக்கிது சோறு துண்ணும் போது அப்படின்னு வந்து உட்காந்து பேசுறாங்க. இந்த புருஷன் மகிழ்ச்சி, அந்த மனைவி பேச பேச கையை நக்கத்தை கூட கேப்பை விடல, நக்கி தள்ளிட்டான் கையை. கடைசியில் பார்க்குறான், குண்டானில் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுக்குது. மனைவி கிட்ட கேட்குறான், பேசிக்கினே சாப்பிட்டு நம்ம எல்லாத்தையும், நீ சாப்பிட்டியா? நாங்களாம் சாப்பிட்டேங்க. புருஷனுக்கெல்லாம் நீ வர்றதுக்கு முன்னாடியே போன பிள்ளைங்களுக்கெல்லாம் குடிச்சிட்டு நானும் சாப்பிட்டு லேட் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சிரிச்சுக்கினே சொன்னாலாம். அல்ல இல்லையா. இவன் சிரிப்பிலேயே கண்டுபிடிச்சிட்டான் அந்த நல்ல கனவை. சாப்பாடு இல்லை, நம்ம எல்லாத்தையும் வயசு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நல்ல கனவு. ஏன்னா இவன் கவடம் இல்லாம அன்பு கொடுத்துட்டா. இந்த அன்புக்கு தான் புரிதா சங்கீதா சிப்போரால் அவர்களே தோத்துறான். இருக்கிறீங்களா இல்லையா? அன்பை நம்ம அப்படி கொடுத்துட்டா எதிர்பார்க்க வேண்டியதில்லை, அன்பு தானா வந்துடும். அல்லேலூயா. அதான் சொல்ற, அன்பு இல்ல உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. அன்பு இல்ல உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே, இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. மாயை மாயை எல்லா மாயை, மாயை மாயை எல்லா மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை, அந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை. அல்லேலூயா. நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இந்த உலகமே மாய. ஆனா அந்த மாயான உலகத்துல யாரையும் மயக்காத ஒரு அன்பு தேவன் எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட. அன்பை காட்டி மயக்கிடக்கூடாது. சொல்லலாம், அப்படியே உனக்காக நான் வானத்தை வில்லாய் வளைத்து விடுவேன்,
மணலை எடுத்து அப்படியே திரித்து விடுவேன். அல்லேலூயா. அப்படியே முருங்கை கொம்பு எடுத்து வளைச்சிடுவேன். அப்படிலாம் பீத்தல் விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பசங்க இதுக்கெல்லாம் வாங்கி போகுது. எதுக்கு வாங்கினே தெரில. ஒரு கீஞ்சி போன ட்ரெஸ் போட்டு போனவா அதை பார்த்துட்டு வாங்கிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கடந்த வாரத்தில் என் மனைவிக்கு பிறந்தநாள். அல்லேலூயா. அந்த பிறந்தநாளில் சரி அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போனேன். என்ன பண்ணிட்டாங்க, நான் தான் எங்கே போனாலும் என்ன உட்கார வச்சுடுவாங்களே, ஏன்னா அங்கே உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்துருந்தேன் பாரு, சோத்திரம். ஆமாம், கட்சிலாம் கீழே வந்துச்சு பாரு, அதெல்லாம் எத்தனை போயிடு, அதெல்லாம் இதெல்லாம் விட்டு போயிடு பாரு. சோத்திரம். வழிவிடு வழிவிடு வழிவிடு. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க கவனிங்க. எல்லாத்தையும் அடிச்சு தள்ளின்னு போயின்னு. அல்லேலூயா. கவனிங்க. ஏன்னா உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பையன் வந்தான், நல்லா சும்மா பல்காகுது, பார்த்தா ஒரு காலை உள்ள பெருசாகுது. அந்த பையன் பார்த்தா பேண்ட்லாம் கிஞ்சி போய்க்குது. பேண்ட்லாம் கிஞ்சி போய்க்குதா. அந்த பையன் இப்படி அப்படியே பிதிங்கின்னு போயின்னுக்குது. அந்த படியில் ஏறுது. படியில் ஏறும்போது அந்த கதவை திறந்தோடனே இந்த கதவை திறக்குது பொழுது. சோத்திரம். அல்லேலூயா. யார் எப்படி இருக்குது பாரு, யார் ஃப்ளோ எப்படி இருக்குது பாரு. அல்லேலூயா. நான் பார்த்துன்னுக்குறேன், 3 பசங்க பின்னாடி வந்துது. அந்த பையன் நடக்க முடியாமல் இந்த பக்கம் பேண்ட்டு கிஞ்சி போய்க்குது, முன்னாடிலாம் கிஞ்சி போய்க்குது. அந்த சதைங்க வந்து அந்த அது டைட்டாக இல்லை பொழுது. அந்த சதை அந்த கிஞ்சி போன பேண்ட்டில் வெளியே வந்து அப்படியே இப்படி வந்துன்னுக்குது. இந்த பசங்க பயங்கரமாக சிரிச்சின்னு போகுது. அதில் ஒரு பொண்ணு பயங்கரமாக ரசிச்சுக்கின்னு போகுது. அல்லேலூயா. கிஞ்சி போன துணி போட்டுன்னு போகிற பையனு பார்த்துட்டு. அல்லேலூயா. நாங்கள் சரி துணி எடுக்கலான்னு அப்படியே போனோம். எனக்கு ஒரு பேண்ட் எடுத்து கொடுக்குறோம். நாங்கள் அந்த பேண்ட்டு பார்க்கலான்னு போனோம் பாரு. அந்த பேண்ட்டு பார்த்த இடத்துல ஒரு பேண்ட் நல்லா இருந்துன்னு எடுத்து பார்த்தா எல்லா பேண்ட்டு கிஞ்சி போய்க்குது. உடனே அந்த பொண்ணு, அந்த சேல்ஸ் பொண்ணை கூப்பிட்டு, ஏம்மா அங்கே வா, ட்ரெஸ்ஸு பாரு கிஞ்சி போய் ட்ரெஸ் வச்சுட்டுக்கிறீங்க அப்படின்னு மாதிரி என்னை இப்படி பார்த்துச்சு. திரும்ப இன்னொரு பொண்ணை கூப்பிட்டேன். ஏன்னா பொம்பளை பசங்க தான் நிறைய இருக்குது. கூப்பிட்டேன். இருந்தில்லப்பா, இருந்தியா, தோத்துரும். ஏமா துணி கீஞ்சி போய்க்குதுண்ணே. சார் அது மாடல் சார் அப்படின்னுச்சு. கீஞ்சி போனதே மாடல் அப்படின்னு எனக்கு தெரியாமலா இருக்கும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? ஆனால் கர்த்தர் மானத்தை மறைக்க அன்னைக்கு மிருகத்தை பலி கொடுத்தாராம். ஆனால் நீ மானத்தை வெளி காட்டுறதுக்கு ட்ரெஸ்ஸை கீசி விட்டுன்னு தெரியுதுங்க. நம்ம பிள்ளைங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காதீங்க. அது ஸ்டைல் கிடையாது, அநாகரிகமான லுச்சா ஸ்டைல் அது. அல்லேலூயா. அந்த மாதிரி ட்ரெஸ் போடுற மாதிரி அப்படின்ற துப்புற ஸ்டைல் அது. அதனால தயவு செஞ்சு உன் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்காதீங்க. அல்லேலூயா. எழுந்துக்கலாமா? எல்லாரும் எழுந்திருப்போம். ஏன்னா நீங்கள் உட்காந்தா கொஞ்சமாக எடுப்பீங்க, ஏந்திங்கன்னா நிறைய எடுப்பீங்க. அதனால ஏந்துக்க சொல்கிறேன். காணிக்கை பாடல் பாடுகிற சிங்கர் அவர்களே, முன்னுக்கு வாருங்கள். அல்லேலூயா. உன் விருப்பத்தின்படி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. யாருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரு? சொல்லுங்க, வாயை திறந்து. டேய் என்னடா இப்பதான் தூங்கி எழுந்துக்கிறான் அவன்? தூங்கலையா? நான் பறந்து கிடக்குறானே. இந்த ஒருத்தன் தூங்கி எழுந்து வரான் பாரு. அல்லேலூயா. என்ன எல்லாம் அங்கங்கே பள்ளம் பள்ளமாகுது, ஏந்துக்கல யாராம்? உக்காந்துதான் காணி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. சூப்பர். கருங்களை தட்டுவோம். காணி போட்டியா? அப்படியே மேலே பார்த்தியா? விட்டுருவோமா? அல்லேலூயா. என் கையில் சில்லறை இல்லை. என் குடும்பத்துக்கு ஒருத்தராக சேர்ந்து போடணும். மொத்தமாக இருந்துச்சுன்னா மொத்தமாக போட்டுருவோம் தனித்தனியாக, இல்லைன்னா மொத்தமாக சேர்ந்து ஒருத்தர் போடுவாங்க. வாரத்தில் ஒரு ஆள். அல்லேலூயா. அதனால் என்னடா ஏன் காணிக்கு போடலன்னு நினச்சிக்காதீங்க. காணிக்கு போடுற குடும்பம் இல்லை, காணிக்கு போடுற குடும்பம் இது. அல்லேலூயா. சரி, காணிக்கு கொடுக்குற குடும்பம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ஆல் இண்டியா கிறிஸ்டியன் கவுன்சில் ட்ரஸ்டுடைய ஸ்தாபகர் பிஷப் மோகன்தாஸ் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள்.
61வது பிறந்த நாள். சர்ச் கவுன்சிலுடைய அவர் தான் டைரக்டர். அதாவது இந்த சிறுபான்மை பிரிவு இருக்குல்ல, நம்ம அரசாங்கத்தில் நம்ம சிறுபான்மை பிரிவு ஒன்று இருக்குல்ல, அதனுடைய தலைவர் வந்து போர்ட் கவுன்சிலராக இருக்கிறதான டாக்டர் பிஷப் மோகன்தாஸ். அவருக்கு இன்னைக்கு 61வது பிறந்த நாள் இன்னைக்கு. அல்லேலூயா. ஸோ அதனால் எல்லாரும் ஒரு கரங்களை உயர்த்தி, யாருன்னு உங்களுக்குலாம் தெரியாது, சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் ஏன்னா கவர்மெண்ட்டில் சில சலுகைகள்லாம் நம்ம வாங்கினோன்னா சிறுபான்மைக்கு ரொம்ப முக்கியம். அதில் வந்து கவர்மெண்ட்டு அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்து வச்சிருக்குது. அல்லேலூயா. அதில் வந்து இப்போ நம்ம இங்கே குன்றத்தூர் தாலுக்காவுடைய ஜாயின்ட் செக்ரட்டரியாக என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. சில பொறுப்புகளை நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், கவர்மெண்ட் மூலமாக அதை கேட்டு வாங்கி நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்காக தான் அந்த சர்ச் கவுன்சில் உள்ள போயிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் மோகன்தாஸ் அவருக்கு நல்ல தீர்காயுசை கர்த்தர் கொடுக்கணும். அவர் நல்ல ஆசீர்வாதமாக அவரை கர்த்தர் வைத்து இன்னும் அவர் மூலமாக கிறிஸ்டியன் கவுன்சிலுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நலத்திட்டங்களும் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க கர்த்தர் அவரை பயன்படுத்த நல்ல தீர்காயுசு நல்ல சரீர சுகத்தை தரும்படிய எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நம்முடைய பரிசுத்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 48வது வாரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, டாக்டர் பிஷப் மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏஐசிசிசியினுடைய ஆண்டவரே சேர்மனாக இருக்கிறதான அவருக்கு ஆண்டவரே 61 ஆண்டுகள் கிருபையாக நீ பாதுகாத்து வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அந்த புதிய ஆண்டில் அவர் மேலே உங்களுடைய விசேஷ கிருபை வைத்து இன்னும் ஆண்டவரே சபைகளுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்க வேணுமோ அரசாங்கத்தின் மூலமாக அதை பெற்றுக் கொடுக்க கூடியதான எல்லா வழி வாசல்களையும் கர்த்தர் அவர் மேலே வைத்து நீங்கள் ஆசீர்வதித்து நடத்துங்க. விசேஷமாக அந்த நாள் ஆராதனைக்கு வந்த எல்லா குடும்பங்களையும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் யாருடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார், அவருக்கு பயந்தவர்கள், வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்கள், அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு எல்லாம் அவர் மூலமாய் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்த்த உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அன்புல எந்த கபடமும் இல்லாம ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினால் ஏற்படுகிற அன்பு அல்ல ஆண்டவரே. ஆழம் அகலம் நீளம் உயரம் ஆண்டவரே அறியாத ஆழ்கடல் அன்பை போல ஒருவர் மேல ஒருவர் நாங்கள் கர்த்தாவே கிறிஸ்துவின் அன்புள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. கணவனிடத்துல மனைவிக்கு கிடைக்க வேண்டிய அன்பு ஆண்டவரே, மனைவிக்கு கணவனிடத்துல கிடைக்க வேண்டிய அன்பு, பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனிடத்துல கிடைக்க வேண்டிய அன்பு, தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளிடத்துல கிடைக்க வேண்டிய அன்பு, உற்றார் உறவினர்களிடத்துல கிடைக்க வேண்டிய சகல அன்பும் ஆண்டவரே எங்களால் கர்த்தாவே எல்லாருக்கும் கூட்டி வழங்கும்படியான அந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொரு மேலும் வைத்து நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவருடைய கிருபை இறக்கும் தயவு வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக. வியாதி பலவீனங்கள்ல, கண்ணீர்ல, கவலையில, துக்கத்துல எல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விடுதலை உண்டாகட்டப்பா. ஆண்டவரே, ஒரு வேளை வியாதி படுக்கையில இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. தெய்வ பயத்தினால் நிரப்புங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னது போல ஆண்டவரே, வார்த்தைகள் நிலைத்திருந்தால் ஆண்டவரே எந்த நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவரே அன்பில ஒவ்வொருவரும் நிலைத்திருந்து ஆண்டவரே விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று சொல்லுகிற தேவனுடைய நாமத்துல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களாக இருப்பார்களாக. எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம ஒருவருக்குள்ள ஒருவர் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுநாயக்கரும் காவலும் சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரை நாம் அனைவரோடு கூட இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.